வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மீண்டும் அரசியல் பயணத்தை தொடங்கிய சசிகலா, மதுரையிலிருந்து ஆரம்பிக்கும் சசிகலா அவர்கள் பெரும் படையுடன் அதிமுக யார் தலைமை ஏற்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் விதமாக தன்னுடைய முழுமையான அரசியல் பயணம், தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட சசிகலா அவர்கள் தற்பொழுது நேரடியாகவே களத்தில் குதித்துவிட்டார். மதுரையிலிருந்து தனது ஆதரவாளர்களை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வி அடைந்ததை சுட்டிக்காட்டி அதற்கான காரணம் என்ன, அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் எடப்பாடியின் செல்வாக்கு என்ன என்பதை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் காட்டும் விதமாக பெரும் படையுடன் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக மதுரைக்கு தற்பொழுது சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மதுரையில் அறிக்கை ஒன்றை வெளியிடப் போகிறார். அந்த அறிக்கை என்னவென்றால், முதல் மாநாடு, அதாவது அதிமுக பெயர் இல்லாமல், ஏனென்றால் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆதரவுகளை முழுமையாக தந்தால் மட்டும்தான் வழக்கை முடித்து அதிமுகவை கைப்பற்ற முடியும் என்ற காரணத்தினால் முதல் மாநாடு சசிகலா மாநாடு என்று மிக பிரமாண்டமான மாநாடு ஒன்றை போட உள்ளதாகவும் அதற்கான அடிப்படை கட்டத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார் சசிகலா அவர்கள். இந்த மாநாட்டில் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒரே மாநாட்டில் அதிமுகவை மீட்டெடுக்கும் வகையில் எடப்பாடியின் ஆதரவாளர்களையும் அழைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் வரக்கூடிய நாட்களில் நடக்கும் என்றும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை மீட்டெடுத்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடித்து அதிமுகவை சசிகலா அவர்கள் மீட்டெடுக்கிறாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைமை வகிக்கிறாரா? ஏற்கனவே சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. அதனை ஒட்டுமொத்தமாக சசிகலா அவர்கள் நினைவு வைத்து கொண்டிருக்கும் வகையில் நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திடீரென்று எடப்பாடி பொதுச்செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் கேள்விகளை எழுப்பியுள்ளார் சசிகலா.